கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பொன்மேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லிஜோமல் ஜோஸுக்கு ஒரு அண்ணன், அவர் ஒரு தீவிர கம்யூனிஸ்டுக்காரரு. பார்ட்டிக்காக உயிரே கொடுக்குற ஒரு பார்ட்டி அது. ஆனால் படத்துடைய ஆரம்பத்தில் அவர் பண்ண ஒரு சம்பவத்தினால பார்ட்டி அவரை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிது. இப்போ லிஜோமல் ஜோஸுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை வீட்டில் 25 சவரன் நாங்கள் வரதட்சணையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பணம் கிடையாது. இப்போ 25 பவுன் நகையை நம்ம வாங்கி ஆகணும், எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டு கொடுத்தாகணும் இன்னும் ஒரு சில தினங்கள்லையே அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த குடும்பத்துக்கு நம்ம கதாநாயகனுடைய அறிமுகம் கிடைக்கிது. அவர் யாருன்னா ஒரு ஜுவல்லரி ஏஜென்ட் மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 6 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 20 பவுன் நகை தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கதாநாயகன்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா மதியானம் 3 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து 20 பவுன் நகையை நம்மக்கிட்ட கொடுத்துருவார். இப்போ அந்த நகையை போட்டு 6 மணிக்கு விசேஷம் நடக்கும் இல்லையா, அப்போ நமக்கு மொய் பணம் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து பணம் அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் பெருசாக செட்டில் ஆகும். இப்போ நைட்டு 8 மணிக்கு வந்து ரைட்டு 20 பவுன் நகையை கொடுத்தேன், இந்த 20 பவுன் நகைக்கான பணத்தை மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்பார். உதாரணத்துக்கு 15 பவுனுக்கு தான் நமக்கு வந்து பணமே இருக்குது, மீதி 5 பவுனை செட்டில் பண்ணுறதுக்கு பணமே இல்லாட்டினா 15 பவுனுக்கான அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மீதி 5 பவுனு கொடுத்த நகையவே திருப்பி வாங்கிட்டு வந்துடுவாப்புல நம்ம கதாநாயகன். இதுதான் இவருடைய தொழில். இப்போ இந்த குடும்பத்துடைய இந்த சூழ்நிலையை பார்த்து ஓகே 25 பவுன் தானே நான் தர்றேன் உங்களுக்கு, ஆனால் நைட்டு 8 மணிக்கு திருப்பி நீங்கள் கேஷை செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மறுபடியும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட மலையாள இயக்குனர் ஒருத்தர் களத்தில் இறங்கியிருக்காப்புல, ஜோதி சங்கர். அதுலேயும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தன்னை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டனை ஒரு கட்சி எந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், டௌரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பெண்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பால்பட்டு போகுது அப்படிங்கிற இன்னொரு விஷயம், ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அப்படின்னு இந்த படத்தில் ரொம்ப ப்ரீச்சி மோடில் சொல்ல வேண்டிய பல விஷயங்களை போகிற போக்கிலேயே அவர் டச் பண்ணிட்டு போயிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே நேரத்திலேயே ஒரு ரவுண்டு ஊற்றுறதுக்குள்ளேயே 2 ரவுண்டை முடிச்சு 3வது ரவுண்டுக்கு இந்தாப்பா அடுத்த கட்டிங்க ஊற்று அப்படின்னு கிளாஸை வைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன். மனக்கோலத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் கூட கோட் சூட்டில் நிற்கிறாப்புல, அந்த டைமில் கூட இவருக்கு வேர்த்துச்சு அப்படின்னா பொண்டாட்டி கையில் இருக்கக்கூடிய கர்ச்சீப்பை எடுத்து இவர் முகத்தை தொடச்சி போட்டு திருப்பி பொண்டாட்டியுடைய கையில் அந்த கர்ச்சீப்பை கொடுக்கக்கூடிய குணாதிசயம் இருக்கக்கூடிய நம்ம சஜின் கோபு, அவர் தான் படத்துடைய வில்லன். இப்படி ஒரு கதாபாத்திரம். படத்துடைய ஆரம்பத்தில் ரொம்ப கொஞ்சம் பயந்த சுபாவமாக ரொம்ப வந்து சட்டிலாகவே இருக்கக்கூடிய லிஜோமல் ஜோஸு பின்னாடி எப்படி போல்டாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அப்படி சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். கட்சி தான் முக்கியம், பார்ட்டி தான் முக்கியம், குடும்பத்தை தெருவில் விட்டால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எந்த விஷயத்துலையும் பெருசாக ஒரு ஆர்வமே காட்டாமல் கட்சின்னு சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆனந்த் மன்மனுடைய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படத்தில் பல கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே சூப்பராக இருந்தது. அவங்க எல்லாருமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுபோக ஜெயா குரூப்புடைய கதாபாத்திரமாகட்டும், சந்தியா ராஜேந்திரனுடைய கதாபாத்திரமாகட்டும், இவங்க 2 பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், பட் ஒரு நல்ல கதாபாத்திரங்கள், நல்லா எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். அவங்களும் அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் படத்தை பொறுத்தளவுக்கு பாசில் ஜோசப்பு, சஜின் கோபு, லிஜோமல் ஜோஸு இந்த 3 பேர் தான் பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து படம் எடுத்தது. அந்தளவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு. படத்துடைய செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்களம் மூவ் ஆகும் போதெல்லாம் இங்கே வர எல்லா பக்கம் தண்ணி தான், ஒரே பக்கம் தான் வழி, நீ அங்கிட்டு தான் போகணும், திருப்பி சம்பவத்தை பண்ணிட்டு அதே வழி தான் வெளியே வரணும், வருவியா பண்ணிடுவியா நீ
அப்படின்னு கேட்கும்போது அப்படி என்ன இடம் அது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதுக்கான அந்த ஜியோகிராஃபியை செட் அவுட் பண்ண விதத்தில் சானு ஜான் வர்கீஸுடைய சினிமோகிராஃபியும் சரி, ஜஸ்டின் வர்கீஸுடைய மியூசிக்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம படத்துடைய இயக்குனரான ஜோதி சங்கர் அவர் தான் ப்ரொடக்ஷன் டிசைன் டீம்லேயும் வேலை பார்த்துருக்காப்புல. இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு முதல்ல அந்த ஜியோகிராஃபிங்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த மூடையே செட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் நீட்டாகவே இருந்தது இந்த கதைக்கு. குறிப்பாக ஜஸ்டின் வர்கீஸுடைய மியூசிக்கில் முதல்ல கொல்லத்துடைய பெருமை பேசக்கூடிய அந்த பாட்டாகட்டும், கண்ணை கட்டின்னு சொல்லி 2வது கல்யாணத்தில் ஒரு பெப்பி நம்பர் ஒன்று இருக்குது, அந்த பாட்டாகட்டும், 2 பாட்டுமே கேட்குறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும் போலயே ஆகா போக சம்பவமாக அது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. முதல்ல பொண்ணுடைய வீட்டில் தான் நம்ம கதாநாயகன் போய் 25 பவுன் நகையை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாப்புல. அப்போ சந்தியா ராஜேந்திரன்ட்டையோ இல்லை ஆனந்த் மன்மதன்ட்டையோ தான் அவர் முதல்ல அப்ரோச் பண்ணி கேட்டிருக்கணும். கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுக்கல, இன்னும் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் இழுத்தடிக்கிறாங்கன்னா அடுத்து லிஜோமோல் ஜோஸ் கிட்ட போய் நிற்கிறாரு நம்ம கதாநாயகன். அது வரைக்கும் ஓகே, ரைட்டா? ஆனால் சஜின் கோபு கிட்ட போய் கடைசியில் கொடுத்த நகையை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறதே எனக்கு புரியலை. முதல்ல ஒரு விஷயம் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். டவுரி அப்படிங்கிறது கொடுக்கறதும் தப்பு, வாங்கிறதும் தப்பு அப்படிங்கிறது தான் எல்லாரும் இன்றைக்கி புரிஞ்சுக்கிற புரிதல். அதுதான் இப்போ சட்டமாகவும் இருக்குது. அதனால் நம்ம டவுரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலை. விஷயம் என்னென்னா, முதல்லையே பையனுடைய அம்மாவாக வரக்கூடிய ஜெயா குரூப்பு பொண்ணுடைய அம்மாவாக வரக்கூடிய சந்தியா ராஜேந்திரன்ட்ட போய் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுவாங்க. ஏங்க, நீங்கள் கொடுக்குற இந்த 25 பவுனை வச்சு தான் என் பிள்ளைய 2 இருக்குது, அதை நான் கரையேற்றணும், அதனால் அது பார்த்துக்கங்க, அப்படி இல்லாட்டினா கல்யாணமே நடக்காது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை இதுதாங்கிறத முதல்ல கிளியராக அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி நம்மளை நம்பி 2 பொண்ணை செட்டில் பண்ணணும்னு உட்காந்துருக்காங்களே 25 பவுனை அப்படின்னு முதல்லையே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ முதல்ல கட்டாத காசுக்கு நகையை வாங்கி பொண்ணுகளத்தில் போட்டு அனுப்பியிருக்கவே கூடாது. அது லிஜோமோல் ஜோஸுடைய குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு தப்பு, ரைட்டா? அப்போ ஆக்சுவலி அவங்க தான் கெட்டவங்க, விடுங்க. அடுத்து லிஜோமோல் ஜோஸுக்கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்கும்போது அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானா உன்ட்ட நகையை வாங்கினேன், அது எங்கள் அம்மாவை எங்கள் அண்ணனை வாங்கியிருப்பாங்க, போய் நீ எங்கள் அண்ணன்ட்ட கேளு அப்படின்னு அவங்க கையை விரிச்சிடுறாங்க. இது யார் பண்ணுற தப்பு? லிஜோமோல் ஜோஸ் பண்ணுற தப்பு. ஏன்னா இப்படி ஒரு நகையை வாங்கி நம்ம போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிறோமே, நாளைக்கு சம்பவம் ஆகி போச்சுன்னா என்ன நம்ம பதில் சொல்கிறது? அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம வீட்டில் கொடுத்து தான் நம்மளை உள்ளே கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியணும். அதையும் அவங்க விட்டுட்டாங்க, ரைட்டா? இப்போ தப்புக்கள் எல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு கடைசியாக சஜின் கோபுக்கிட்ட போய் நம்ம கதாநாயகன் சண்டை போட்டு நிற்கிறாப்புல. அதெல்லாம் முடியாது, எனக்கு என் நகை வேணும். இது எந்த அளவுக்கு நியாயம்? இது ஒரு விஷயம். 2வது, நான் சொன்ன மாதிரி முதல்ல சஜின் கோபு வரதட்சணையாக நகை கேட்டதே தப்பு, அதை விடுங்க, ரைட்டா? ஆனால் 2 வீட்லேயும் ஒரு புரிந்துணர்வு பண்ணி, இல்லைங்க இதான் எங்கள் வீட்டு பிரச்சனை, இதான் உங்கள் வீட்டு பிரச்சனை, கொடுங்க பொண்ணை ஏற்றுக்கிறோம் 25 பவுன் போடுங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சஜின் கோபுவை பொறுத்தளவுக்கு அவர் ஒன்றும் வெறுங்கலத்தில் பொண்ணை கட்டிட்டு வந்து இப்போ போய் நீ மரியாதையாக 25 பவுனை போட்டு வந்தால் தான் உன்னை வீட்டுக்குள்ளே விடுவேன், இல்லாட்டினா வாழ வெட்டி அவங்க அம்மா வீட்டிலே இரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய கதாபாத்திரம் கிடையாது. நீ போட்டு வந்த நகை நமக்கு தானே சொந்தம், நாளைக்கு என் சகோதரிகளை நான் செட்டில் பண்ணணுமா இல்லையா, அதைத்தானே எங்கள் அம்மா உங்கள் அம்மா கிட்ட பேசிச்சு அப்படின்னு தானே அவருடைய கதாபாத்திரம் நினைக்கும். ஆனால் அவரைத்தான் கடைசியாக வில்லனாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில். அந்த லாஜிக்கே தப்புமே. நான் சரி இதை விடுங்க. சஜின் கோபுக்கிட்ட போய் முட்டி மோதி எனக்கு நகை வேணும்னு ஹீரோ போய் நிற்கிறார்ல, இதில் ஏதாவது ஒரு டாக்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசித்து அப்படி ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி கடைசியாக எப்படியா அந்த நகையை வாங்குவாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. கடைசியில் அந்த எரா பண்ணியில் நடக்கிற பஞ்சாயத்து சண்டையை தவிர இப்படி படத்தில் பல இடங்களில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒட்டவே இல்லை. ஏங்க இது யார் வில்லன் யார் ஹீரோங்கிற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பட்டுச்சு. இது ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதையாக எடுத்த இவங்க திரைக்கதையாக மாற்றின விதத்தில் அங்கங்கே ஆன் அண்ட் ஆஃப் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பல இடங்களில் கொஞ்சம் லாகிங்காகத்தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹீரோ எதுவுமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணிடவே கிடையாது இந்த நகையை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவுமே எனக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த ரேகா சித்திரம் படத்துக்கு அப்புறம் இதுவும் வேறு லெவல் படங்க, இந்த மாதிரி ஒரு படமே இந்த வருஷத்தில் கிடையாது அப்படின்னு திருப்பியும் ஒரு உருட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் போய்கிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஓகே படம் தான் இது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.